ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனம் 35. வாழ்வு தரும் உணவு நானே. I am the bread of life. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லும் பொழுது, இன்றைய காலகட்டத்திலே விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ச்சியுற்றிருக்கிறது. ஒவ்வொரு வளர்ச்சியின் பின்னணியில் பார்ப்பது, ஒவ்வொரு மனிதனும் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும். அந்த வாழ்வு என்பது மிக அதிகமான நாட்கள் இந்த உலகிலே வாழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் விஞ்ஞானம் என்பது வளர்ந்து கொண்டே போகிறது. மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது மருத்துவத்துறையிலே விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது மனிதனுக்கு வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அந்த நிலை வாழ்வுக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த நிலை வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் அவர்களின் நம்பிக்கை கொண்டு அவர் தரும் உணவை உண்ணும் பொழுது நிலை வாழ்வுக்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகின்றோம். வானவர் உணவிது வழி நடப்போருக்கும் உணவாயிற்றை என்று சொல்கிறார் புனித தாமஸ் அக்வினாஸ். வானவர்களுக்கு மட்டுமே சொந்தமான இந்த உணவை கடவுள் தன்னுடைய பேரன்பால் இந்த உலகிற்கு ஒரே மகனை அனுப்பும் அளவிற்கு அவரது பேரன்பு இருந்தது என்று யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆகவே வானவர்களுக்கு மட்டுமே உணவாக இருந்த இந்த உணவு வழி நடப்போருக்கும், யாரெல்லாம் அவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவர் தரும் பாதையிலே நடக்கின்றார்களோ அவர்களுக்கும் அது உணவாக இருக்கிறது என்று புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த உணவு என்று சொல்லும் பொழுது இது அனைவருக்கும் ஒரு சரிசமமான ஒரு உணவாக இருக்கிறது. அந்த உணவை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் அவர்களே நித்திய ஒரு நம்பிக்கையை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையை கொள்ளும் பொழுது அந்த உணவு நமக்கு நிலை வாழ்வை தருகிறது. ஊனாய் உயிராய் உணர்வாய் என்றும் கலந்து தேனாய் அமுதமாய் தீக்கரும்பின் கட்டியுமாய். திருவா. ஊனாய் உயிராய் உணர்வாய் என்றும் கலந்து தேனாய் அமுதமாய் தீக்கரும்பின் கட்டியுமாய். நம்முடைய ஊனிலும் உடம்பிலும் முழுவதுமாக கறந்து ஒரு தேனை போன்ற ஒரு சுவையை கொடுக்கக்கூடியதுதான் இந்த வாழ்வு தரும் உணவு. இந்த வாழ்வு தரும் உணவை நாம் அணு அணுவாய் அதை பெற வேண்டும் என்றால், அல்லது அணு அணுவாய் அதை ருசிக்க வேண்டும் என்றால், அந்த வாழ்வு தரும் உணவு என்ன ஒரு நற்செய்தியை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். தேனை நாம் உண்ணும் பொழுது அது எப்படி ஒரு சுவையை கொடுக்கிறதோ அதை நாம் ஒவ்வொரு துளியாய் அனுபவித்து அதை உட்கொள்வோமோ அதை போலதான் இந்த வாழ்வு தரும் உணவாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட நாம் பெறும் பொழுது அந்த ஒவ்வொரு அணுவும் அவருடைய அனுபவமும் நம்முடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டப்பட வேண்டும். அதுதான் அந்த ஊனாய் உயிராய் உணர்வாய் என்று என்னிலே கலந்து ஒரு தேனை போன்ற வாழ்வை நீர் தர வேண்டும் என்று திருவாரிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். Impious ones wander in a circle, longing after something to gratify their yearnings.
yet merely rejecting that which alone can bring them to the desired end, not by exhaustion but by attainment. Saint Bernard of Clairvaux. பக்தியற்றோர் தங்கள் விருப்பங்களை திருப்தி செய்ய சுற்றி சுற்றி வருகின்றனர். மாறாக எது விரும்பியதை இறுதியில் தருமோ அதை ஒதுக்கி விடுகின்றனர். அதை அடைவதை விட்டு களைத்து போகின்றனர். பக்தியற்றோர் இந்த பாலைவனத்திலே இஸ்ராயல் மக்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு மன்னாவை கடவுள் பொழிந்த பொழுது கூட அவர்களிலே முழுவதுமாக கடவுளிலே நம்பிக்கை வைக்கவில்லை. முணுமுணுத்துக் கொண்டே இருக்கின்றனர். அந்த பாலைவனத்திலே கடவுள் எதற்காக அவர்களை 40 வருடங்கள் வழி நடத்தினார் என்றால், நாம் விடுதலை பயணத்திலே வாசிக்கும் பொழுது கேட்கின்றோம், எதற்காக அவர்களை 40 வருடங்களாக அந்த பாலைவனத்திலே அவர் வழி நடத்த வேண்டும் என்றால், இவர்கள் 400 வருடங்களாக எகிப்து நாட்டிலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஆகவே அவர்களுடைய மனநிலை என்பது அடிமைகளை போன்ற ஒரு மனநிலையை தான் இருக்கும். ஆகவே அவர்கள் போர் குணம் கொண்டவர்களாக, எதிரிகளை வீழ்த்தும் குணம் அவர்களிடையே கிடையாது. ஆகவே இந்த 40 வருடங்கள் அவர் பாலைவனத்திலே நடக்கும் பொழுது, அந்த மக்களை வழி நடத்தும் பொழுது அவர்கள் திடம் பெற்றவர்களாக, கடவுளிலே முழுமையாக நம்பிக்கை வைப்பவர்களாக, மன்னாவை பொழிந்து ஒன்றுமே இல்லாதிலிருந்தும் கடவுள் அவர்களை முழுவதுமாக வழி நடத்தக்கூடிய வல்லமையை பெற்றவர் என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பாலைவனத்திலே அவர்களை வழி நடத்துகின்றார். ஆனால் அவர்கள் பக்தியற்றவர்களாய், அவர்களே முழுமையான நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு சொல்லும் பொழுது, இந்த மக்கள் என்னுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்ல மாட்டார்கள் என்று கடவுள் சொல்லுகின்றார். யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு செல்லுவார்கள். ஆகவே வாழ்வு தரும் உணவு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் முழுமையான ஒரு நம்பிக்கையை வைக்கும் பொழுதுதான் அவர் தரும் நிலை வாழ்விலே முழுமையாக பங்கு கொள்ளும் உரிமை பேறு பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். The effect of our sharing in the body and blood of Christ is to change us into what we receive. Pope Saint Leo the Great. கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வதன் விளைவு எதை பெற்றோமோ அதுவாக மாற. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருத்தந்தையினுடைய இவருடைய சிந்தனையை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர் என்னிடம் பகிர்ந்த ஒரு அந்த சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர் தன்னுடைய வேறு ஒரு சமயத்தை சேர்ந்த ஒருவருடன் கோவிலுக்கு, ஆலயத்திற்கு வெளியிலே அவர் உரையாடி கொண்டிருந்தாராம். அப்பொழுது உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த வேறு ஒரு சமயத்தை சேர்ந்தவர் இவரிடம் கேட்டாராம், இது அப்பம் என்று சொல்லுகிறீர்களே, கிறிஸ்துவின் உடல் என்று சொல்லுகிறீர்களே, எப்படி என்று சொல்லும் பொழுது இவரும் நிறைய சொன்னாராம். குருவானவர் தன்னுடைய கைகளை வசீகர அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதிக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த வேறு மதத்தைச் சேர்ந்தவர் சொன்னாராம், எனக்கு இதிலே நம்பிக்கை கிடையாது. எதற்கு என்று சொன்னால், அது உண்மையான ஒரு உடலாக இரத்தமாக மாறுகிறது என்றால் நீர் இப்பொழுது என்னோடு உரையாடி கொண்டிருக்க மாட்டீர்கள். இப்பொழுது திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்னோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இறைவன் முழுவதுமாக அந்த அப்பத்திலும் அந்த ரசத்திலும் வருகிறார் என்றால் நீர் எப்படி என்னிடம் இப்பொழுது உரையாடி கொண்டிருக்க முடியும்? நீங்க திருப்பலியிலே கலந்துக்கல, ஆனா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்டாராம். அப்பொழுதே அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கு ஏதோ யாரோ கன்னத்தில் ஓங்கி ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்துதான். அப்பொழுது உடனடியாக அவரிடம் அந்த உரையாடலை நிறுத்திவிட்டு அவர் திருப்பலியிலே பங்கு கொண்டாராம். அதன் பிறகு திருப்பலியிலே முழுவதுமாக பங்கெடுப்பது அவருக்கு ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த போப் செயின்ட் லியோ த கிரேட்டுடைய சிந்தனையையும் பாருங்கள். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வதன் விளைவு
எதை பெற்றோமோ அதுவாக மாற, எதை பெறுகின்றோமோ, கிறிஸ்துவின் உடலை ஏதோ கிறிஸ்துவின் உடல் என்று குருவானவர் தரும் பொழுது ஆமேன் என்று சொல்லுகின்றோம். ஆமேன் என்று சொல்லும் பொழுது அப்படியே ஆகட்டும், நானும் ஒரு கிறிஸ்தவனாக இந்த உடலை பெற்ற நான் என்னுடைய உடலையும் மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொடுப்பதன் வழியாக என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய ஒவ்வொரு சொற்களையும் நான் செய்யும் ஒவ்வொரு அந்த வேலையையும் நான் மற்றவர்களோடு பகிர்வேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டுதான் நாம் அந்த கிறிஸ்துவின் உடலை பெறுகின்றோம். அவராக மாறுவதுதான் அந்த உணவை பெறுவதற்கு ஒரு முழுமையான அர்த்தமாக இருக்கும். One bread that provides the medicine of immortality, the antidote for death, the food that makes us live forever in Christ, heals the body and soul, strengthens for our journey heavenward. Saint Ignatius Antioch. நற்கருணையானது அழியாமைக்கு மருந்தாகவும் சாவிற்கு நச்சு முறிவு மருந்தாகவும் நித்தியத்திற்கும் கிறிஸ்துவில் வாழ வழிவகுக்கும் உணவாகவும் உடலையும் ஆன்மாவையும் குணமாக்கவும் விண்ணகம் நோக்கிய பயணத்தில் திடப்படுத்தவும் வழி செய்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வந்துடுச்சு. ஸ்மார்ட் ஃபோன் வந்த உடனே அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நோக்கங்களை பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் ஃபோனுன்னு சொல்லும் பொழுது அது நம்ம பேசுறதுக்கு மட்டும்தான் வச்சோம். அதன் பிறகு மனிதன் சிந்தித்திருப்பான், ஒரு ஃபோனை மட்டும் கையில் வச்சுருந்தா எப்படி, அதில் ஒரு பாட்டு கேட்கக்கூடிய ஒரு வசதியும் இருந்தால் அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே ஃபோன் பேசாத போது பாட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு. அதன் பிறகு நினச்சிருப்பாங்க பாட்டு மட்டும் கேட்கக்கூடாது, அது மெசேஜ் இந்த வாட்ஸ்அப் அது மாதிரிலாம் நம்ம வீடியோ மெசேஜ் எல்லாம் அனுப்புனா அது நல்லாயிருக்கும், அதுக்கு இணையதளமும் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ட்டு இணையதள வசதி பொறுத்ததையும் அந்த சாஃப்ட்வேர் அதெல்லாம் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிட்டாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீடியோலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஆப்ஸ் அப்படியெல்லாம் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஒரு கை அடக்கத்திலே அந்த செல்ஃபோனில் எல்லாத்தையும் உள்ளடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். படிப்படியாக மனிதன் வளரும் பொழுது கூட தன்னுடைய உள்ளங்கையிலே உலகத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றான். ஒரு செல்ஃபோனில் இவ்வளவு வசதிகளை அவன் பிறக்கி கொண்டே வருகின்றான். இன்னும் இந்த ஒரு மாடல் வந்தால் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசதியை கொண்டதாக அது இருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள், ஒரே ஒரு நற்கருணையை கொடுக்கும் பொழுது அந்த நற்கருணையிலே எவ்வளவு அந்த நற்சுகங்களை தருகிறார் என்று பாருங்கள். நற்கருணையானது அழியாமைக்கு மருந்தாகவும் அழியாத நித்திய வாழ்வை பெறுவதற்கு மருந்தாக இருக்கிறது நற்கருணையை பெறும் பொழுது. ஆகவே ஒவ்வொரு மனிதரும் இந்த அழியாமையை தான் விரும்புகின்றார்கள். நான் தொடக்கத்திலே சொன்னது போல இந்த மருத்துவ விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்றால் மனிதன் அழியாமையை விரும்புகின்றான், நான் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று. அதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட என்னுடைய உடலை பெறுபவன் அவன் நித்தியத்திற்கும் வாழ்வான் என்று சொல்லுகின்றான். அதுதான் அழியாமைக்கு மருந்தாகவும் நற்கருணையானது இருக்கிறது. சாவிற்கு நச்சு முறிவு மருந்தாகவும் இருக்கிறது. புனித பவுல் அடிகளார் கேட்பது போல, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று கேட்கிறார். அதுபோல சாவிற்கே சாவை மணி அடித்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நச்சு முறிவு மருந்தாக, இந்த சாவிற்கு நச்சு முறிவு மருந்தாகவும் நற்கருணையானது இருக்கின்றது. நித்தியத்திற்கும் கிறிஸ்துவில் வாழ வழிவகுக்கும் உணவாகவும் இது இருக்கிறது. நித்தியத்திற்கும் நாம் கிறிஸ்துவிலே வாழ வேண்டும், அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடைசி ஆசையாகவும் மிகப்பெரிய ஒரு ஆசையாகவும் இருக்கும். நித்தியத்திற்கும் நான் கிறிஸ்துவிலே வாழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அந்த அதிமிகு ஒரு ஆசையாக இருக்கும். உடலையும் ஆன்மாவையும் குணமாக்கவும் இது உதவுகின்றது. ஆகவே இந்த நற்கருணை என்று சொல்லும் பொழுது எவ்வளவு நற்குணங்களை தன்னிலே அடக்கி வைத்திருக்கிறது என்பதை பாருங்கள். இது நம்முடைய நற்கருணை நாதர் இங்கே வீற்றிருக்கின்றார். இவ்வளவு நற்குணங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவர்களே நாம் எவ்வளவு விசுவாசத்தை வைத்திருக்கின்றோம். ஆகவே
இந்த வாழ்வு தரும் உணவு என்று சொல்லும் பொழுது அதிலே எவ்வளவு அர்த்தங்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளடக்கி இருக்கிறார் என்பதை பாருங்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு சிறந்த மருத்துவராக, குணமளிக்கும் ஆற்றலாக அவர் இங்கே வீற்றிருக்கிறார் என்பதிலே நாம் முழுமையாக விசுவாசம் கொள்வோம். Lord Jesus Christ, you are the bread of life. You alone can satisfy the hunger in my heart. May I always find in you the true bread from heaven, the source of life and nourishment. I need to sustain me on my journey to the promised land of heaven. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே வாழ்வு தரும் உணவு. என் இதய இயக்கங்களை தீர்ப்பவர் நீர் ஒருவரே. வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவாகவும், வானகம் நோக்கிய எனது வழிப்பயணத்திற்கு வேண்டிய வாழ்வின் ஆதாரமாகவும் ஆற்றலாகவும் உம்மை உணர்வேனாக. நற்கருணை ஆண்டவரே, வாழ்வு தரும் உணவாக நீர் வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்வை நாங்கள் அநேக முறை உலக நாட்டங்களிலே அல்லது இந்த உலகத்திலே நாங்கள் தேடுகின்றோம். பல தீய தவறான வழிகளிலும் இந்த வாழ்வை நாங்கள் முழுவதுமாக பெறுவதற்கு முயற்சி செய்கின்றோம். ஆனால் எல்லா நற்குணங்களையும் நீர் உம்மிலே வைத்து கொண்டிருக்கின்றீர். மன்னா உணவை உண்ட அனைவரும் மடிந்து போயினர். ஆனால் நீர் தரும் இந்த உணவை உண்ணும் பொழுது எப்பொழுதுமே நாங்கள் நிலை வாழ்வுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதை நீர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக எங்களுக்கு உணர்த்துகின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் தரும் இந்த நிலை வாழ்வை நாங்கள் மறுதலித்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகின்றோம். நீர் ஒருவரே நிலை வாழ்வை கொண்டிருக்கின்றீர். நீர் ஒருவரே எங்களுடைய எல்லா சுகங்களிலும் துக்கங்களையும் அறிந்திருக்கின்றீர். இந்த உணவை பெற்று நாங்கள் அதன்படி வாழ மறுத்த தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் நீர் ஆசீர்வதித்து உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்தருளும். உமது வானக உணவை உண்ட நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளக்கூடிய தகுதிகளை எங்களுக்கு தந்தருளும். எங்களுடைய பலவீனங்களில், எங்களுடைய வாழ்க்கை சூழல்களில் நாங்கள் தெரிந்து தெரியாமல் செய்த குற்றங்களை உமது பரிவிரக்கத்தால் மன்னித்திடும்படியாகவும், உமது நிலை வாழ்வை பெற்று உம்மோடு என்றும் நாங்கள் வாழ வேண்டும் என்றும் இந்த நற்கருணையிலே உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். எங்களுடைய இதய வேண்டல்களை நீர் கனிவாய் தயவாய் செவிசாய்த்து அருள் தரும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆமென்.